இதெல்லாம் தாண்டி நான் ஃப்ளைட் ஏறி தாங்க போவேன். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குங்க. அது நிறைவேறுமா? எனக்கு பல நாள் கனவுங்க. கண்டிப்பா கிளம்புங்க. வெளிநாடு போய் தங்கணும். எங்களுக்கு அங்கேயே தங்குறதுக்கான விசா கிடைக்குமா? இல்ல அங்க அந்த ஊர்லயே இருக்கிறதுக்கான ஒரு குடியுரிமை கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டா நடக்கும். நான் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து கடகராசிக்காரங்களா இருக்கீங்களோ, அம்மாவ விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு வெளிநாடு போனீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை வளர்ச்சிக்கு அபரிதமா இருக்கும். அந்த கூட இருந்தாங்க அப்படின்னா, இவங்க அவங்க அம்மாவோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்றதுக்கான சூழ்நிலைகள் சரியா அமையறதில்ல. இவங்களும் அவங்களோட வாழ்க்கைய பெருசா முன்னேற்றத்த நோக்கி போ முடியறதில்ல. ஸோ அவங்க வந்து இதுக்கான இந்த டைம் முயற்சி எடுத்தாங்கன்னா, இல்லைங்க இத்தனை வருஷம் நான் முயற்சி எடுத்தேன். எனக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த டைம்ல நீங்க முயற்சி எடுங்க டெஃபினட்டா கிடைக்கும். கண்டிப்பா. எல்லா விதத்துலயும் சுகபோகம். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பயணம் எப்பவுமே உங்களுக்கு வந்து பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஜாலியா பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்ட்டிகுலரா ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா, அந்த உடல் ரீதியா மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும். அம்மாவினுடைய உடல்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்க நார்மலாவே பாருங்களேன், கடகராசியை பொறுத்தவரைக்கும் அந்த கோல்டு பிரச்சனை இருக்கும். கோல்டு இந்த பனி காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடகராசிக்காரங்க. இந்த மாதிரி மலை பிரதேசம் இல்லை ட்ரிப்பு இதெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, ஃபால் ஸ்டேஷன் இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு ஹெல்த்துக்கான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கடந்த வருஷம்லாம் தூக்கமே இல்லைங்க. தூக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, என்னோட அங்கீகாரத்தை நான் தொலைச்சிருக்கேன்னு நினச்சவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வரக்கூடியது. ஒரு வேலையில் ஒரு அங்கீகாரம், இல்லை வேலை ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா இந்த டைமில் செய்யலாம். உங்களோட ஜாதகத்தில் மட்டும் அந்த சுக்கிரன் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல